மேக்ஸ்னா கஷ்டமா இருக்கா? ஸ்கூல்ல கஷ்டமா தெரிற சம்மா கூட ஈஸியா பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாஸ்மின் ஹியர். 9th Max exercise 1.4ல first sum. If P equal to set of all 1, 2, 5, 7, 9, Q equal to set of all 2, 3, 5, 9, 11, R equal to set of all 3, 4, 5, 7, 9, S equal to set of all 2, 3, 4, 5, 8, then 5 அப்படின்னு சொல்லி ஒரு 3 subdivision question கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பார்ப்போம். P யூனியன் Q யூனியன் R இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த P யூனியன் Qவை எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஈக்குவல் டு இப்போ P செட் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த P செட்ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ இதை அப்படியே எடுத்து நம்ம எழுதணும் அந்த இடத்துல. அடுத்தது இந்த Q எழுதணும். ஓகேங்களா? இப்போ P எழுதுவோம். 1, 2, 5, 7, 9. அடுத்தது இந்த கொஸ்டின்ல யூனியன் இருக்குது. இந்த யூனியன் எடுத்து எழுதிக்குவோம். அடுத்தது Q செட்டில் உள்ளது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கல்ல அதை அப்படியே இதில் எழுதிடுவோம். 2, 3, 5, 9, 11. இப்படி யூனியன் ரெண்டு செட்டுக்கு நடுவில் வந்தா என்ன செய்யணும்னா ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும். ஆனா எழுதுனதையே திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா? ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட்ல உள்ளது அப்படியே நம்ம எழுதுறோம். 1, 2, 5, 7, 9. இந்த ஃபர்ஸ்ட் செட்ல உள்ளதை அப்படியே நம்ம எழுதிட்டோம். இப்போ ரெண்டாவது செட்ல உள்ளதை செக் பண்ணி எழுதணும். இந்த 2 இருக்கிறதுனால எழுதக்கூடாது. இப்போ இந்த 3 இல்லை, அதனால எழுதிக்கிட்டேன். இந்த 5 ஆல்ரெடி இருக்கு, எழுதல. இந்த 9ம் இருக்குது. அடுத்தது 11 இல்லை, எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ P யூனியன் Q கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா கொஸ்டின்ல உள்ளது அப்படியே P யூனியன் Q யூனியன் R அப்படியே எழுதிக்குவோம். P யூனியன் Q வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை அப்படியே எழுதிக்குவோம். 1, 2, 5, 7, 9, 3, 11. அடுத்தது கொஸ்டின்ல யூனியன் இருக்கு, போட்டாச்சு. அடுத்தது R. இந்த R வந்து கொஸ்டின்ல நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை பார்த்து அப்படியே நம்ம எழுதிடணும். 3, 4, 5, 7, 9. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் யூனியன் இருக்கு, அதனால இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடுவோம். இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கு பாருங்க, இதை அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுவோம். 1, 2, 5, 7, 9, 3, 11. இப்போ எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டாவதா இருக்கு பாருங்க இந்த செட்டு, இதை வந்து செக் பண்ணி எழுதுவோம். இப்போ இந்த 3 இங்கேயும் 3 இருக்கு, எழுத வேண்டாம். இங்க 4 ஆல்ரெடி இல்லை, அதனால எழுதிக்கலாம். இங்க 5 இருக்கு, வேண்டாம். இங்க 7 இருக்கு, வேண்டாம். இந்த 9 இருக்கு, அப்போ இது மட்டும்தான். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின். P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த பிராக்கெட்ல உள்ளதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் எழுதிக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த P இன்டர்செக்ஷன் Q பிராக்கெட்ல உள்ளதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். இப்போ P வந்து கொஸ்டின்ல இந்த இருக்கு பாருங்க, இது அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 1, 2, 5, 7, 9. அடுத்தது இந்த இன்டர்செக்ஷன், அது அப்படியே போட்டுக்குவோம். அடுத்தது இந்த Q, இந்த Qக்கு பதிலாக இந்த கொஸ்டின்ல இருக்க பாருங்க இந்த வேல்யூ எடுத்து எழுதணும். 2, 3, 5, 9, 11. இப்படி ரெண்டு செட்டுக்கு நடுவில் இன்டர்செக்ஷன் வந்துட்டாவே ரெண்டு செட்லையும் உள்ள எலிமெண்ட்ஸ்ல சேமா உள்ளதை எடுத்து எழுதணும். இப்போ இந்த ரெண்டு செட்லையும் 2ங்கிற எலிமெண்ட் சேமா இருக்கு. அடுத்தது இந்த 5, அடுத்தது இந்த 9. ஓகே, இப்போ எடுத்து எழுதிக்குவோம். 2, 5, 9. இப்போ P இன்டர்செக்ஷன் Q கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபுல்லா கண்டுபிடிப்போம். P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S ஈக்குவல் டு, இப்போ இதோட ஆன்சர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, எடுத்து எழுதிக்குவோம். 2, 5, 9. அடுத்தது கொஸ்டின்ல இன்டர்செக்ஷன் இருக்கு, அதை எடுத்து எழுதிக்குவோம். இப்போ S வந்து இந்த கொஸ்டின்ல இருக்கு பாருங்க, இந்த செட்டை வந்து அப்படி எழுதிக்கணும். 2, 3, 4, 5, 8. இப்போ
இந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் இன்டர்செக்ஷன் இருக்குது. அதனால ரெண்டு செட்டுக்கும் சேமா உள்ள எலமெண்ட் 2 2. அடுத்தது இந்த 5 இந்த 5, அவ்வளோதான், வேற இல்லை. சரி, இதை மட்டும் எடுத்து எழுதிக்குவோம். 2, 5. That's all. Next, third subdivision question. இந்த கொஸ்டினுக்கும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சால்வ் பண்ணிடலாம். Q intersection S ஈக்குவல் டு, இப்போ இந்த Qவோட வேல்யூ வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். 2, 3, 5, 9, 11. கொஸ்டின்ல இன்டர்செக்ஷன் இருக்கு, அதனால நம்மளும் போட்டுடுவோம். அடுத்தது இந்த எஸ், இந்த எஸ்ஸோட வேல்யூவும் கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுதிக்குவோம். 2, 3, 4, 5, 8. இந்த ரெண்டு செட்டுக்கு இடையில இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால இதுல உள்ள சேமான எலமெண்ட்டை எடுத்து எழுதிக்குவோம். இப்போ இதுல ரெண்டுத்துலயும் இந்த 2 சேமா இருக்கு. அடுத்தது இந்த 3 இந்த 3, அடுத்தது இந்த 5 இந்த 5, அவ்வளோதான். ஈக்குவல் டு 2, 3, 5. இப்போ Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் Rக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ Q இன்டர்செக்ஷன் Xோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். இதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 2, 3, 5. இப்போ இந்த இன்டர்செக்ஷனை அப்படியே போட்டுக்குவோம். அடுத்தது இந்த R, இந்த R வந்து இந்த கொஸ்டின்ல இருக்கு பாருங்க, இதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 3, 4, 5, 7, 9. இப்போ இன்டர்செக்ஷன் வந்து இந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால சேமான எலமெண்ட்டை எடுத்து எழுதலாம். இங்கே 3, இதுலேயும் 3 இருக்குது. அடுத்தது இதில் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, அவ்வளோதான். சரி, எடுத்து எழுதிக்கலாமா? 3, 5. தட்ஸ் ஆல். இதோடு இந்த சமம் முடிஞ்சிடுச்சு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக லைக் பண்ணுறது மூலயமா இன்னும் பல 9th ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.